இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட 9th மந்த் வளகாப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ஃபுல் வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். அண்டு ஃபுல் வீடியோவாக எங்களால் எடுக்க முடியலனாலும் நாங்கள் ஃபோட்டோகிராஃபர் வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அதோட இமேஜஸ்லாம் நான் கொலாஜ் பண்ணி இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணது ஜான்வரி 23rd. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணோம். நான் போய்கிட்டே செக் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னோடய ப்ரெக்னென்சியை ரிவீல் பண்ணதே என்னோடய ஹஸ்பண்ட் தான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் கிட் செக் பண்ணாங்க. அதுவே நான் ரொம்ப பிளெஸ்டாக தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் பையன் என் வயிற்றில் வளர ஆரம்பித்ததுலேருந்து உண்மையாகவே சொல்லணுன்னா எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப் தான் நடந்துட்டு இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் அவங்க வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஏன் பெத்த அம்மா அப்பாவே ஒரு மாதிரி அவங்கள இரிட்டேட் பண்ணுறது, டென்ஷன் பண்ணுறது, ரொம்ப அவங்கள டிப்ரெஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பாக இந்த ப்ரெக்னென்சியில் தான் நடக்கும். படத்தில் பார்க்குற மாதிரிலாம் ப்ரெக்னென்சி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். என்னோடய விஷயத்தில் அப்படி தான் நடந்துச்சு. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயங்கர நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ரொம்ப மோசமாக என்னை டிப்ரெஸ் பண்ணாங்க. பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்டோட சப்போர்ட்டால் தான் நான் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சியும் அண்ட் எங்கள் அப்பாவோட சப்போர்ட்டால் தான் நான் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி ஃபேஸ் பண்ணேன். அண்ட் என்னோட 9th மந்த் வளகாப்புக்கு எங்கள் அம்மா 21 பிளேட்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் இந்த பித்தளை அண்டா, குத்து விளக்கு, பித்தளை டெவ்ஸா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 1.5 சவரத்தில் எனக்கு செயின் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் சாரீ வேஷ்டி சட்டைலாம் வச்சு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க என்னோடய வளகாப்பு. பட் ஆனால் அந்த வளகாப்புக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட விடிய நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். அந்த வளகாப்பு காலையில் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே நாங்கள் ஒரு பொட்டு தூக்கம் கூட தூங்கவே இல்லை. சுத்தமாக தூக்கமே இல்லாமல் தான் நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.